வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரசாதம் ரெசிபி. புரட்டாசி சனிக்கிழமையை முன்னிட்டு பெல்லம் கேசரி. ரொம்ப டேஸ்டியான இந்த பெல்லம் கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 4 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடான பிறகு கொஞ்சமாக முந்திரி திராட்சையை போட்டு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே நெய்யில் இப்போ ஒரு ஆழாக்கு ரவை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு ஆழாக்கு இல்லைன்னா நீங்கள் ஒரு கிளாஸ்ன்னு கணக்கு எடுத்துக்கலாம். ரவையை நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். ரவையை வறுக்கும் போதே ஒரே ஒரு கல் உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து பண்ணினோன்னா டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும். ஒரே ஒரு கல் மட்டும் சேர்த்தா போதும். பக்கத்துலேயே ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு வெந்நீர் ரெடியாக இருக்குது. இந்த ரவை நல்லா வறுப்பட்ட பிறகு வெந்நீரை எடுத்து இதில் ஊற்றிட்டு ரவையை நல்லா வேக வச்சு எடுத்துப்போம். ரவை நல்லா வேகட்டும். பக்கத்துலேயே நம்ம ஒரு பாத்திரத்தில் 1 கிளாஸ் அளவுக்கு பொடித்த வெல்லத்தை 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். 1 கிளாஸ் ரவைக்கு 1 கிளாஸ் வெல்லம் சேர்த்தோன்னா மாடரேட்டாக இருக்கும் ஸ்வீட்னஸ். உங்களுக்கு சப்போஸ் நல்ல ஸ்வீட்னஸ் வேணும்னா 1/4 ஆழாக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ரவை நல்லா வெந்த பிறகு நம்ம வடிகட்டி வச்சுருக்க வெல்லத்தை இது கூட சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் தேய்ச்சி கிளறினோன்னா கட்டிகள் இல்லாமல் ஒரு ஸ்மூத்தான கேசரி பதத்துக்கு வந்துடும். வெல்லமும் நல்லா கரைஞ்சிடுச்சு. நான் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு பாலில் ஒரே ஒரு சிட்டிகை குங்குமப்பூவை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஊற வச்ச குங்குமப்பூவையும் பாலையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது பிரசாதம்ன்றதுனால நம்ம குங்குமப்பூலாம் சேர்த்து பண்ணினோன்னா ரொம்ப டிவைன்லியாக இருக்கும். டேஸ்ட்டும் சரி ஃப்ளேவரும் சரி ரொம்பவே அருமையாக இருக்கும். இது ஒரு 2 நிமிஷத்தில் பாலும் நல்லா கெட்டியாயிடும். கைவிடாமல் இது மாதிரி கிளறி விட்டுட்டு கடைசியாக ஒரு 4-5 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். மொத்தமாக இதுக்கு ஒரு 100 ml நெய் சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். நெய்யும் சேர்த்து நல்லா கடாயில் ஒட்டாமல் கிளறி விட்டுடலாம். 2 ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் இது கூட சேர்த்துக்கலாம். கடைசியாக ஒரே ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரமும் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டோன்னா பெல்லம் கேசரி ரெடி ஆகிடும். இது பால்னால் நல்லா சுண்டி ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இப்போ இந்த முந்திரி திராட்சையை போட்டுட்டு ஒரே ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரம் சேர்த்துடுவோம். இந்த பிரசாதம் பெருமாளுக்கு ரொம்பவே உகந்த பிரசாதம். அதுவும் புரட்டாசி சனிக்கிழமை ரொம்ப விசேஷம் இந்த பிரசாதம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் கிடைக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.